வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்று ஜூன் 17ஆம் தேதி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார். அது குறித்தும் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், அதாவது விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த விஜயபாஸ்கர் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு ஆயத்தமாகிறார். அதை அவர் வெளிப்படையாக அறிவிக்காமல் அவருடைய ஆதரவாளர்கள் மூலமாக இன்று அறிவிக்க வைத்திருக்கிறார். இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி பார்ப்போம். முதலில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று முதலமைச்சர் விஜயை தலைமைச் செயலகத்திலே சந்தித்து உரையாடி இருக்கிறார். சுமார் 45 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக அவரே கூறியிருக்கிறார். இது மட்டுமல்ல, நேற்று ஜூன் 16ஆம் தேதி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வைகோ அவர்களின் வீட்டுக்கு சென்று, சென்னை அண்ணா நகரில் இருக்கிற அவரது வீட்டுக்கு சென்று அவரோடு ஒரு முக்கியமான ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் இன்றைக்கு முதலமைச்சர் விஜயை வைகோ சந்திக்க வந்தார். ஆதவ் அர்ஜுனா வைகோ சந்திப்பு, வைகோ முதல்வர் விஜய் சந்திப்பு, இந்த ரெண்டு சந்திப்புகளும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்தவை. இது பற்றி நாம் மதிமுக வட்டாரத்திலும் தமிழக வெற்றி கழக வட்டாரத்திலும் விசாரித்த போது சில முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. அதாவது மதிமுக வட்டாரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, வைகோ சட்ட போராட்டம், மக்கள் போராட்டம் என பல்வேறு போராட்டங்களை நடத்தி தூத்துக்குடியிலே இருந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட வைத்தார். அப்படி மூட வைத்ததில் வைகோவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. இந்த நிலையில் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் ஓபன் செய்வதற்கு அதனுடைய உரிமையாளர்கள் தீவிர முயற்சியில் இருக்கிறார்கள். இந்தியாவிலே காப்பர் உற்பத்தி பற்றாக்குறையாக இருக்கிறது. அதனால மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை இயங்க அனுமதிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வரைக்கும் ஸ்டெர்லைட் ஆலை அங்க தரப்புல ஒரு நிர்வாக ரீதியான அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. கிரீன் காப்பர் என்ற வகையிலே இதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்ற வகையிலே பிரதமர் மோடி வரைக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இதனால பிரதமர் மோடிக்கு அவர்கள் அழுத்தம் கொடுத்து, அந்த அழுத்தம் மத்திய அரசிலிருந்து மாநில அரசுக்கு அந்த அழுத்தம் வந்தால் நாம் ஈல்டாக்கிவிடக்கூடாது, அதற்கு அடிபணிந்து விடக்கூடாது என்று வைகோ முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல உங்களை சந்தித்து இது குறித்து நேரிலே சில விஷயங்களை விளக்க வேண்டும் என்று வைகோ கோரிக்கை வைக்கிறார். இந்த நிலையில்தான் அந்த கடிதத்தை பார்த்தவுடன் ஆதவ் அர்ஜுனாவை அனுப்பி, நீங்க போய் வைகோவை பார்த்துட்டு வாங்க என்று முதலமைச்சர் விஜய் ஆதவ் அர்ஜுனாவை அனுப்புறாரு. அந்த அடிப்படையில் நேற்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வைகோ அவர்களை சென்னையிலே இருக்கிற அவரது இல்லத்திலே வீட்டுக்கு சென்று சந்தித்து பேசுகிறார். அப்போ ஸ்டெர்லைட் பற்றி விளக்கிவிட்டு தற்போதைய அரசியல் சூழல் பற்றியும் மிக மனம் திறந்து ஆதவ் அர்ஜுனாவிடம் வைகோ பேசியிருக்கிறார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதில் 3 உதயசூரியன் சின்னம், சீர்காழி அந்த ஒன்றில் எங்களுடைய தனி சின்னத்திலே போட்டியிட எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, அந்த உரிமை கொடுத்தாங்க. அந்த நிலையில் அதுவும் நாங்கள் போராடி கேட்டதுக்கு அப்புறம் சீர்காழியில எங்க சொந்த சின்னத்துல போட்டியிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அதுவும் தேர்தலுக்கு சில நாட்கள் முன்னதாக அந்த சீர்காழி சட்டமன்ற தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று எங்களுக்கு அழுத்தம் தரப்பட்டு அதையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். இப்போது சீர்காழி, கடையநல்லூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் தான் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த நிலையில் அந்த அழுத்தம், சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் நீங்க உதயசூரியன்ல தான் நிற்கணும், மற்ற 3லையும் எப்படி உதயசூரியன் நின்னீங்களோ அதே போல சீர்காழி சட்டமன்ற தொகுதியிலும் உதயசூரியனில் தான் நிற்க வேண்டும் என்று அதிகாலை 5:30 மணிக்கு திமுக பொருளாளர் TR பாலு என் வீட்டுக்கு வந்தாரு. என் வீட்டுக்கு 5:30 மணிக்கு இது போல மேடம் விரும்புறாங்க, அதனால நீங்க அங்கேயும் உதயசூரியன் தான் நிற்கணும் என்று எங்கிட்ட வேண்டுகோள் வச்சாரு. அதை அந்த கடைசி நேரத்தில் வேணும்னா நாங்கள் எல்லாத்தையுமே 4 தொகுதிகளிலும் போட்டியிட மாட்டோம் என்று கூட ஒரு முடிவெடுத்து விடலாம். உடனடியாக என்னுடைய கட்சியின் நிர்வாகிகளுக்கு காலம்பர 6:30 மணிக்கு நான் ஃபோன் போட்டு கேட்டேன். அவங்க என்னென்ன இல்லைன்னா தேர்தலில் இருந்து விலகிடலாமா அப்படின்னு கூட கேட்டாங்க. இந்த நேரத்தில் நாம் தேர்தலில் இருந்து விலகினால் அது மீண்டும் நமக்கு ஒரு அவப்பெயரை தேடித்தரும், நம்ம கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு சோர்வை கொடுத்து விடும். அதனால வேற வழி இல்லாம அவங்க சொன்னதை கேட்டு சீர்காழி சட்டமன்றத்திலும் உதயசூரியன்லையும் நிற்க அன்றைக்கு அதிகாலை ஒரு பெரிய கனத்த மனதோடு சம்மதிச்சேன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் மூலமாக வந்த அழுத்தத்தை எல்லாம் நேற்று ஆதவ் அர்ஜுனாவிடம் வைகோ விளக்கி இருக்கிறார். இந்த விஷயத்தை தேர்தல் நேரத்திலேயே, அந்த சமயத்திலேயே நம்முடைய ஆரா அப்டேட்ஸ் யூடியூப் சேனல்ல சீர்காழி சட்டமன்ற தொகுதி எப்படி உதயசூரியனுக்கு மாறியது என்ற விஷயங்களை எல்லாம் நாம் அப்ப விளக்கியிருந்தோம். இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனா தன்னை சந்தித்த போது வைகோ அதையெல்லாம் ரொம்ப
மனம் திறந்து பகிர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட நிலையில தான் நாங்கள் இருக்கோம். அதனால வர்ற ஜூன் 27 நடக்கக்கூடிய மதிமுக பொதுக்குழுவில் திமுக கூட்டணி வேண்டாம் என்பதுதான் ஒட்டுமொத்த எங்கள் கட்சி நிர்வாகிகளோட ஒரு எண்ணமாக இருக்கிறது. அது அந்த கூட்டத்திலே வெளிப்படுத்தப்படும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இன்றைக்கு முதலமைச்சர் விஜயையும் வைகோ சந்தித்து பேசியிருக்கிறார். ஸ்டெர்லைட் விஷயம் பற்றி முக்கியமான அந்த சட்ட ரீதியான போராட்டங்களை எல்லாம் முதலமைச்சர் விஜய்க்கு ஞாபகப்படுத்தி மீண்டும் ஸ்டெர்லைட் தூத்துக்குடியில் வந்துவிடக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக வைகோ அவரிடம் சொல்லியிருக்கிறார். இதுக்கு சட்ட போராட்டத்துக்கு மாநில அரசு தீவிரமாக ரெடியாக இருக்கணும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். மற்றபடி இந்த அரசியல் விஷயங்களும் முதலமைச்சர் விஜயிடம் பேசப்பட்டிருக்கின்றன. நாளை, அதாவது ஜூன் 18 சட்டமன்றம் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிற இந்த நிலையில் விஜய் வைகோ சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. அது மட்டுமல்ல, வருகிற ஆகஸ்ட் மாதம் வைகோவுடைய இந்த 30 ஆண்டு கால நாடாளுமன்ற உரைகளுடைய முழு தொகுப்பு வெளியாக இருக்கிறது. டெல்லியிலே அவர் வெளியிடுகிறார். தேசிய தலைவர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்ட பல்வேறு மாநில முதல்வர்கள், காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட தேசிய தலைவர்களை அழைத்து இந்த கூட்டத்தை நான் ஏற்பாடு பண்றேன். சுமார் 20க்கும் மேற்பட்ட பல்வேறு மாநில முதல்வர்கள், தேசிய தலைவர்களை அழைத்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்றேன், நீங்க அந்த கூட்டத்துக்கு வரணும் என்றும் இந்த சந்திப்பின் போது விஜயிடம் வைகோ வலியுறுத்தியிருக்கிறார். அதற்கு முதலமைச்சர் விஜய் நான் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டுள்ளார். அதாவது தேசிய அளவில் விஜயை ஒரு முன்னிலைப்படுத்துவதற்கு எனக்கு தேசிய அளவில் இருக்கிற அத்தனை கான்டாக்டுகளையும் உங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு நான் உதவுகிறேன் என்று வைகோ விஜயிடம் உறுதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த விஷயத்துல இதை வெளிப்படையா அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அவர் கூறினார். அதே போல இந்த 2 மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிலை என்ன, அவர்கள் ராஜினாமா செய்வார்களா என்ற கேள்விக்கெல்லாம் உங்க யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்று வைகோ சொல்லியிருக்கிறார். அதே நேரம் மதிமுகவின் முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது இப்ப இருக்கிற சீர்காழி, கடையநல்லூர் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்க கட்சிக்காரங்களே கிடையாது, அவங்க திமுக உறுப்பினர்கள் தான் என்று அந்த சட்ட ரீதியான உண்மையை அவர் சொல்லியிருக்கிறார். என் கூட தான் இருக்காங்க, என் கூட தான் வர்றாங்க போறாங்க, ஆனாலும் அவர்கள் தேர்தல் ஆணைய பதிவுகளின் ரீதியாக, சட்டமன்ற பதிவுகளின் ரீதியாக அவர்கள் திமுகவுடைய உறுப்பினர்கள் தான் என்று துரை வைகோ இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் விரைவில், அதாவது மதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் அதற்கு முன்பாகவோ அல்லது பொதுக்குழு கூட்டம் முடிந்த பிறகோ இந்த சீர்காழி, கடையநல்லூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதி மதிமுக உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய வாய்ப்பு உண்டு. அந்த 2 சட்டமன்ற தொகுதியிலும் மதிமுக போட்டியிடுமா அல்லது தமிழக வெற்றி கழகமே போட்டியிடுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதற்கு இதுவரை ஆளுந்தரப்பிடமிருந்து எந்த உத்தரவாதமும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஜூன் 27 பொதுக்குழு முடிந்த பிறகு உடனடியாக மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது மட்டும் மதிமுக வட்டாரங்களில் இருந்து சூசகமாக நம்மிடம் சொல்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி விலகிவிட்டது, சிபிஎம் விலகிவிட்டது, சிபிஐ விலகிவிட்டது. அடுத்ததாக மதிமுகவும் அந்த கூட்டணியில் இருந்து விலகுகிறது என்பதுதான் இன்றைய அரசியல் நிலவரமாக இருக்கிறது. அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எங்கே போகிறார் என்ற கேள்வியை பற்றி நேற்று விரிவாக பேசியிருந்தோம். இந்த நிலையில் இன்றைக்கு புதுக்கோட்டை டவுனில் ஒரு தனியார் ஹோட்டலிலே அவருடைய ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் கூடி ஆலோசனை நடத்தி சில தீர்மானங்களை இயற்றியிருக்கிறார்கள். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வன்மையாக கண்டித்து அங்கே பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விஜயபாஸ்கருடைய அரசியல் பயணம், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அவர் என்னென்ன செஞ்சாரு என்பதை பற்றியெல்லாம் பட்டியல் போட்டு அந்த தீர்மானத்தில் முக்கியமான ஒரு தீர்மானம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் அன்பாலும் நம்பிக்கையாலும் உருவான மக்கள் தலைவர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அரசியல் பணியில் இருந்தோ மக்கள் சேவையில் இருந்தோ விலகிவிடக் கூடாது. எதிர்கால அரசியல் மாற்றத்துக்கான நம்பிக்கையாக உருவெடுத்து வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தலைமையில் டாக்டர் விஜயபாஸ்கர் தன்னை இணைத்துக் கொள்ளும் முடிவை மேற்கொண்டால் அந்த முடிவை முழு மனதுடன் வரவேற்று அவர் காட்டும் பாதையில் தோளோடு தோள் நின்று பயணிக்க நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று விஜயபாஸ்கருடைய ஆதரவாளர்கள் நடத்திய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த ஆதரவாளர்கள் தான் சில நாட்களுக்கு முன்பு குற்றாலம் அழைத்து செல்லப்பட்டு அங்கே விருந்து வைக்கப்பட்டார்கள் என்று சொன்னோம் அல்லவா. இவர்கள் தான் அவர்கள் இன்றைக்கு கூடி இப்படி ஒரு தீர்மானத்தை
நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதாவது விஜயபாஸ்கர் அவர் வாயால சொல்லாம அவருடைய ஆதரவாளர்கள் மூலமாகவும் அதாவது அவருடைய ஆதரவாளர்கள் மூலமாக நீங்க விஜய் கட்சியில் சேரலாம் என்று தன்னுடைய ஆதரவாளர்கள் தான் தன்னிடம் சொன்னதாகவும் அவர்களுடைய கருத்துக்கு உரிய மதிப்பை கொடுத்து நான் இந்த முடிவை மேற்கொண்டிருப்பதாகவும் விஜயபாஸ்கர் விரைவில் அறிவிக்க இருக்கிறார். வருகிற இன்னும் சில நாட்களில் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் வருது. இதுல என்னன்னா விஜயபாஸ்கர் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு, ரொம்ப உறுதியா இருக்காருன்னு சொல்றாங்க. என்னன்னா மற்ற முன்னாள் அமைச்சர்களைப் போல ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் முன்னிலையில் சேருவதில் எந்த அர்த்தமும் இல்லை. நாம் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் அந்த கட்சியில் சேர்ந்தால்தான் நமக்கு மரியாதை என்று விஜயபாஸ்கர் எண்ணுகிறார். அதனால் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தான் அவர் சேருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இப்போதைய ஆளுங்கட்சி மாவட்ட அமைச்சர் திரு பர்வேஸ் உள்ளிட்ட முக்கியமான அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் விஜயபாஸ்கர் உள்ள வந்துட்டு அடுத்து என்ன ஆகும் என்ற கலக்கம் ஒரு பக்கம் இருக்கிறது. அதே நேரம் விஜயபாஸ்கர் அவருடைய ஆதரவாளர்கள் முக்கியமான முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் சேட்டு உள்ளிட்ட முக்கியமானவர்கள் எல்லாம் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுப்பிவிட்டார். அவர் ஏற்கனவே ஒரு பாதை போட்டிருக்காரு. அந்த பாதையில கரெக்டா ஒவ்வொரு கிரவுண்டா உருவாக்கி முகாந்திரங்களை உருவாக்கி இப்போது தன்னுடைய ஆதரவாளர்களின் அந்த கருத்துக்கு மதிப்பு கொடுத்து நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறேன் என்று அவர் விரைவில் அறிவிக்கலாம் என்பதுதான் விஜயபாஸ்கர் வட்டாரத்தின் ஒரு தகவலாக இருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இன்றைக்கு தான், அதாவது விஜயபாஸ்கர் அவருடைய ஆதரவாளர்கள் இப்படி ஒரு கூட்டம் போடும் அதே நாளில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டை அதிமுக மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட பழனிவேலு அவருடைய பிறந்த நாளும் இன்றுதான் வருகிறது. அதனால அவருடைய சொந்த கிராமமான புதுக்கோட்டையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் கடுக்காக்காடு என்ற கிராமத்திலே அவர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சாப்பிட்டு மகிழுமாறு அவர் ஒரு விருந்தை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஒரு பக்கம் நாங்கள் ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகமும் அதிமுக மாவட்ட நிர்வாகிகளும் இங்கே தான் இருக்கோம் என்று விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவின் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாக அமைப்பு கலைக்கப்படுகிறது என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே நேரம் புதிய மாவட்ட செயலாளர் அவரோட சொந்த ஊர்ல அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி அதிமுக நிர்வாகிகள் இங்கே தான் இருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இதுல மெஜாரிட்டி நிர்வாகிகள் விஜயபாஸ்கர் பக்கம் இருக்கிறார்களா, எடப்பாடி பக்கம் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதுல ஒரு குழப்பம் என்னன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளரை மட்டும்தான் நியமிச்சிருக்கிறார். அடுத்தடுத்த நிலைகளிலே இருக்கக்கூடிய அந்த பதவிகளுக்கு இன்னும் யாரையும் நியமிக்கவில்லை. ஒருவேளை இவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமா விஜயபாஸ்கரோட போயிட்டா புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் என்று அதிமுக வட்டாரத்தில் கூறுறாங்க. இதுதான் இன்றைக்கு அரசியல் அப்டேட்டாக இருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.